Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025 காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் ஜாகிரஃபி ரிலேட்டடான செஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 12 செஷன்ஸ் நமக்கு போயிருக்கு. ஸோ அதில் யூனிவர்ஸ், ஜியோமார்ஃபாலஜி, தென் ஓஷனோகிராஃபி மாதிரியான டாபிக்ஸை நம்ம மேஜராக கவர் பண்ணிட்டோம். லாஸ்ட் செஷன்லேருந்து நம்ம கிளைமட்டாலஜி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கிளைமட்டாலஜினா விச் இஸ் ஆல் அபவுட் ஸ்டடிங் அபவுட் தி அட்மாஸ்பியர். ஓகேவா? அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபினாமினாவை எல்லாத்தையுமே பற்றி புரிஞ்சிக்கிற ஒரு காம்ப்ரஹென்சிவான ப்ராடர் டாபிக் தான் நம்ம கிளைமட்டாலஜின்றதை பார்ப்போம். ரைட்டா? ஸோ அதில் லாஸ்ட்டு செஷனில் அட்மாஸ்பியருடைய காம்போசிஷனை எந்தெந்த விஷயங்கள் இருக்குது, தென் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துலேருந்து எவ்வளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்மளோட அட்மாஸ்பியர் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, தென் லேயர்ஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்ஸாக எதெல்லாம் இருக்குது, அந்த லேயர்ஸுக்குள்ளார என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்துருந்தோம். ஸோ அதனோட கண்டினியூவேஷனாக இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா ஹீட் பட்ஜெட் அண்டு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ ஹீட் பட்ஜெட்னா என்னது? எர்த்துக்கு வரக்கூடிய எனர்ஜின்றது மேக்ஸிமம் இட் இஸ் ரிசீவிங் ஃப்ரம் தி சோலார் எனர்ஜி. ஸோ அப்படி வரக்கூடிய எனர்ஜியை எவ்வளோ பர்சன்டேஜ் அது ரிசீவ் பண்ணதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அது ரீரேடியேட் பண்ணுது, அந்த இன்கம்மிங் அண்ட் அவுட் கோயிங்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை தான் நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம், ஹீட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய நார்மல் டேர்ம்ஸ்லேயே பட்ஜெட்னா என்னது? வரவுக்கும் செலவுக்குமான கணக்கீடு தான் நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எர்த்தோடைய இன்கமிங் எனர்ஜிக்கும் அவுட் கோயிங் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்பர் பேலன்சிங் எந்தெந்த வகையில் நடக்குது அப்படின்றத பற்றின ஒரு ஓவரால் கான்டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஹீட் பட்ஜெட் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த ஹீட்டு எர்த்துக்கு மேலே அல்லது எர்த்தோடைய எந்த ரீஜன் எடுத்துக்கிட்டாலுமே வரக்கூடிய எனர்ஜியில் எந்த வேரியேஷன் இல்லைனாலும் அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் எர்த்தோட சர்ஃபேஸில் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை அடிப்படையாக வச்சு எர்த்தோடைய லாட்டிடியூடினல் பொசிஷனோ ஆல்டிடியூடினல் பொசிஷனோ எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேல் நோக்கி போக போக அல்லது எர்த்தோடைய அக்ராஸ் தி லாட்டிடியூட்ஸுக்கு எப்படி இந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்ற ஒரு ஓவரால் ஐடியாவை தான் நம்ம இந்த டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ போன செஷன்லேயே நம்ம பார்த்துருந்தோம், எர்த்துக்கு வரக்கூடிய சோலார் எனர்ஜி எந்த ஃபார்மில் வரும்னு பார்த்துருந்தோம். இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம், இன்சோலேஷன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன், அந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்? அல்ட்ரா வயலட் ரேஸாக இருக்கும். இது என்னவா இருக்கும்? ஷார்ட் வேவ் ஹை எனர்ஜைஸ்டு ரேடியேஷனாக இருக்கும். கரெக்டாக? ஷார்ட் வேவ் அண்ட் ஹை எனர்ஜைஸ்டு ரேடியேஷனாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய இந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷனை வரக்கூடிய பாத்துலேயும் இட் இஸ் கிராசிங் சம் மீடியம். ஏன்னா அட்மாஸ்பியருன்ற மீடியத்தை கடந்து தான் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே படும். அப்படி பட்டதுக்கப்புறம் அந்த எர்த்தோட சர்ஃபேஸ் அந்த ஹீட் எனர்ஜி ரிசீவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீரேடியேட் பண்ணக்கூடிய ரேடியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம். இது அவுட் கோயிங் லாங் வேவ் லோ எனர்ஜைஸ்டு ரேடியேஷனாக இருக்கும். இது என்ன ஃபார்மில் இருக்கும்? இன்ஃப்ராரெட் ரேஸாக இருக்கும். ஸோ இன்கம்மிங் அல்ட்ரா வயலட் ரேஸு, அவுட் கோயிங் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக இருக்குன்றத நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அப்போது இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்றது, சோலார் எனர்ஜின்றது அல்ட்ரா வயலட் ரேடியேஷனாக வரப்போகும்போது அந்த ஹீட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டு சாலிடா, லிக்விடா அல்லது கேசியஸான்றதை பொறுத்து அதுக்குள்ளார அந்த ஹீட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம 3 விதமாக பிரிப்போம். என்னது? கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்டு ரேடியேஷன். கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன்ன்றது த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ். ஓகேவா? ஸோ கண்டக்ஷன் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடில் நடக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்ஷன் சொல்லுவோம்.
ஏன் சாலிடில் நடக்கிறத நம்ம வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அயன் ராடே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டவ்வில், ஒரு கேஸ் பர்னரில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டவ்வில் வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு பேன் வந்து ஹீட் ஆக போகும்போது அந்த பேனுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், அந்த பேனையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். பேனுன்றது இந்த இடத்துல என்னது? சாலிட் ஆப்ஜெக்ட். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர்ன்றது லிக்விடு. ஓகேவா? ஸோ இந்த ஹீட்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபயரு ரேடியேஷனாக இந்த பேனுக்கு வந்து கடத்தப்படுது. ஓகேவா? அந்த கடத்தப்படுறதுக்கு பேர் தான் என்னது? சாலிடில் நடந்தால் கண்டக்ஷன். ஏன்னா சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஸ்மாலர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இப்போது இந்த இடத்துல ஹீட்டு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த ஹீட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிவிட்டு ஹீட் ஆகும். தென் இங்கேருந்து இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு அந்த எனர்ஜியை கடத்தும். இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அ கிராஜுவல் வே வித்தவுட் தி மூமெண்ட் ஆஃப் தி மாலிகுல்ஸ். இங்கே இடத்துல மாலிகுல்ஸ் எதுவுமே நகராது, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக கான்க்ரீட்டாக இருக்கிறத தான் நம்ம வந்து சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வித்தவுட் மாலிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் டிரான்ஸ்மிஷன் ஹேப்பனிங் அக்ராஸ் தி மாலிகூல்ஸ் வித்தின் அ சாலிட் ஆப்ஜெக்ட் எந்த ஃபார்மில் நடக்கும்னா கண்டக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேனை வந்து நமக்கு இனிஷியலாக வச்ச உடனே அந்த பேனை நம்ம வைக்க போகும்போது சூடாக இருக்காது. அதே கொதிச்சதுக்கப்புறம் அந்த பேனை நம்மளால் வெறும் கையில் தொட்டு எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பேனும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இந்த பேனு என்ன ஹீட்டை இந்த ஃபயர்லேருந்து ரிசீவ் பண்ணிச்சோ அந்த ஹீட்டை தான் அது உள்ளார இருக்கக்கூடிய வாட்டருக்கு கடத்தும். அப்போது இந்த பேனில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டை கண்டக்ஷன் சொல்லுவோம். உள்ளே போனதுக்கப்புறம் லிக்விடுக்குள்ளார அந்த ஹீட்டு போகும்போது லிக்விடை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஜியோமார்ஃபாலஜிலேயே மல்டிபிள் டைம்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இன்டீரியர் ஆஃப் தி எர்த்துக்குள்ளார எந்த பர்டிகுலர் லேயரில் அந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஆஸ்தனோஸ்பியர்ன்றது மேண்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு மோல்டன் மேக்மா இருக்கக்கூடிய மோல்டன் பிளாஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெக்மாட்டிக் லேயர். அதுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் தான் கன்வெக்டிவ் ப்ராசஸில் நடக்கும். அதுலேருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த கரண்ட்ஸ் தான் நம்ம கன்வெக்டிவ் கரண்ட்ஸ்னு சொல்லுவோம். தட் கன்வெக்டிவ் கரண்ட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ்ன்றதை நம்ம என்டையர் ஜியோமார்ஃபாலஜியோடைய ஒரு கோர் ஆஸ்பெக்டாக நம்ம பார்த்துருந்தோம். அதே தானே இங்கே இருக்கக்கூடிய லிக்விட்லேயும் நடக்கும். ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாட்டம் மோஸ்ட் பேனில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும், ரைட்டா? ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த இடத்துல வாட்டர் மாலிகூல்ஸ்ன்றது மொபைலிட்டிக்கு உட்பட்டிருக்கும். வாட்டர் மாலிகூல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிகூல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற இடத்துல ஒரு வாட்டர் மாலிகூல் எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல பீன்ற இடத்துல ஒரு வாட்டர் மாலிகூல் எடுத்துக்கிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும். ஏன்னா இட் இஸ் க்ளோசர் டு தி ஃபயர், க்ளோசர் டு தி சோர்ஸ் ஆஃப் தி ஹீட். அப்போ இது ஹீட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இதனோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆனால் டென்சிட்டி என்ன ஆகும்? டென்சிட்டி குறையும். இதை விட மேலே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸோட வால்யூம் சின்னதாக இருக்கும், டென்சிட்டி ஹையராக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல் கீழே நோக்கி நகர ஆரம்பிக்கும். லோ டென்சிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல், வார்மர் வாட்டர் மாலிகூல் மேலே நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி கன்வெக்டிவ் மூமெண்ட் மூலிமா மேலேயும் கீழே நடக்கக்கூடிய இந்த சர்க்குலர் மூமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கன்வெக்ஷன் சொல்கிறோம். அப்போ கன்வெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன் போத் லிக்விட் ஆஸ் வெல் அஸ் கேசஸ். நம்மளோட அட்மாஸ்பரிக் கேசஸ் எடுத்துக்கிட்டாலுமே அட்மாஸ்பரிக் லேயரில் இருக்கக்கூடிய கேசஸுமே கன்வெக்டிவ் மூமெண்ட்ஸில் மேலேயும் கீழே நகரும். ஓகேவா? ஸோ அப்போ கன்வெக்ஷன்ன்றது லிக்விடுக்கு மட்டும் காமன் கிடையாது, கேஸுக்கும் கேசியஸ் மாலிகூல்ஸுக்கும் காமனாக பொருந்தும். ஸோ அப்போது இந்த கன்வெக்ஷனுடைய ரிசல்டண்ட்டாக உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் ஹீட் ஆகுமா? ஸோ ஒரு நார்மல் வாட்டர் எடுத்துட்டோம்னா அதனோட பாயிலிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? 100 டிகிரி செல்சியஸில் அதனுடைய மேக்ஸிமம் கொதி நிலையை அது ரீச் ஆகிடும். பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் தென் தட் வாட்டர் மாலிகூல் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேப்பர். கரெக்டாக? வாட்டர் வேப்பராக
கன்வெர்ட் ஆகும். இந்த வேப்பர் is transmitted in the form of radiation. ஏன்னா அந்த வேப்பருக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேடியேஷனாக நடக்கும். ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன்ன்றது எந்த மீடியத்தை பொறுத்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதோ அதை அடிப்படையாக வச்சு அந்த ப்ராசஸ் டிசைட் பண்ணப்படும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்றது? ரைட். ஸோ அதே தானே இப்போது இங்கே என்ன, கீழேருந்து சோர்ஸ் ஆஃப் த ஹீட் வருது, கீழேருந்து ஹீட்டு பேனுக்கு வருது. ஆனால் இன் ரியாலிட்டி எர்த்தை எடுத்துக்கிட்டோம்னா மேலேருந்து வரும். அதை தான் என்ன சொல்கிறேன், இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன் சொல்கிறோம். ஸோ மேலேருந்து வரக்கூடிய இந்த இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை தான் நம்ம இன்சோலேஷன் சொல்கிறோம். இது ரேடியேஷனாக வரும். வரப்போகும்போது இந்த ரேடியேஷன் என்ன பண்ணோம், வரக்கூடிய இந்த அட்மாஸ்பியரை கடந்து தானே வரும். அப்போது இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேசியஸோ, டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ, வாட்டர் வேப்பரோ நேற்று என்னன்னு பார்த்துருந்தோம். Atmosphere is composed of water vapor and dust particles along with other gases, nitrogen, oxygen, argon, carbon dioxide நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணோம், ரைட்டா? அதை தாண்டி ஃபைனலாக சர்ஃபேஸில் ஹிட் பண்ணதுக்கப்புறம் சர்ஃபேஸில் ஆல்மோஸ்ட் 30% நமக்கு லேண்ட் இருக்குது. அப்போ இந்த லேண்டு இந்த ஹீட்டை ரிசீவ் பண்ணுமா? ஃபஸ்ட்டு இந்த லேண்டு இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், ரைட்டா? அப்படி அப்சர்வ் பண்ண போகும்போது ஸோ இந்த லேண்டு இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், கண்டக்ஷன். ஏன்னா லேண்டுன்றது சாலிடு. 70% ஆஃப் அவர் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை ஓஷன்ஸ், கரெக்டா? அப்போ ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸும் அந்த ஹீட்டை ரிசீவ் பண்ணும். ஓஷன் வாட்டர்ஸ் அந்த ஹீட்டை ரிசீவ் பண்ணி தென் அந்த ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் வித்தின் தி ஓஷன் வாட்டர் எப்படி நடக்கும், கன்வெக்ஷன். கரெக்டா? அதுதானே நம்ம ஈவன் நம்ம ஓஷனோகிராஃபி பார்க்கும் போதே பார்த்துருந்தோம். தெர்மோக்ளைன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், பாட்டம் போக போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஒரு 200 மீட்டரை தாண்டி அப் டு 1000 மீட்டர்ஸ் வரைக்கும் யூ கேன் அப்சர்வ் சடன் டிக்ளைன் இன் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் டெப்த். அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தோம், தெர்மோக்ளைன் ரீஜன் பார்த்துருந்தோம். தெர்மோக்ளைன் ரீஜன். ஸோ அதே மாதிரி வாட்டரோடைய அப்பர் மோஸ்ட் சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க போகும்போது அது இங்கே நீர் எப்படி நீராவியாக கன்வெர்ட் ஆனுச்சோ இங்கேயும் அதே மாதிரி வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு வாட்டர் வேப்பரா. That water vapor is also traveling in the form of convection. அந்த வார்ம் ஏர் மேலேயும் போகும், திரும்ப அந்த வார்ம் ஏரை கீழே இறங்கி மழையாக பொழியும். வாட்டர் வேப்பரை கண்டக்ஷன் அண்டு எவாப்ரேஷன்ன்ற அந்த சைக்ளிக் ப்ராசஸ். அப்போ மேலேயும் கீழே ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளில் பார்த்துருந்தோமா, மேலேயும் கீழே நடக்கக்கூடிய இந்த சைக்ளிக் ப்ராசஸும் கன்வெக்டிவ் மூமெண்ட்ஸ் தான். அப்போ கன்வெக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அட் போத் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் அட்மாஸ்பரிக் கேஸஸ். ஸோ இப்படி தான் நமக்கு ஓவராலாக எர்த்தோட சர்ஃபேஸில் அல்லது எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் இது ரெண்டையுமே கம்பைண்டாக பார்க்க போகும்போது அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் லித்தோஸ்பியர் மூணுலையுமே நம்ம பார்க்க போகும்போது ஹீட் டிரான்ஸ்ஃபர் வில் பி டேக்கிங் பிளேஸ் இன் தீஸ் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஆனால் இந்த இன்கமிங் ரேடியேஷன் என்னவா இருக்கும், அல்ட்ராவயலட் ரேஸாக இருக்கும். இது பட்டு திரும்ப ரீரேடியேட் பண்ணுறது என்னவா இருக்கும், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் விச் இஸ் நத்திங் பட் அவுட் கோயிங் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அப்போது இந்த பேசிக்கான விஷயத்தை அடிப்படையாக வச்சு எர்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தி எனர்ஜி ஃபைனலாக, ஏன்னா எர்த்தை நோக்கி இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எல்லாமே வந்தாலும் அது ஃபைனலாக எர்த்தோட சர்ஃபேஸில் எவ்வளோ ரீச் ஆகுது, அது திரும்ப எவ்வளோ பர்சன்டேஜ் ரீரேடியேட் பண்ணுது, அப்படி ரீரேடியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி என்ன ஃபார்மில் திரும்ப ஸ்பேஸுக்கே போகுதுன்ற அந்த ஓவரால் கனெக்டிவிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹீட் பட்ஜெட், எர்த்ஸ் ஹீட் பட்ஜெட், ஹீட் பட்ஜெட். ஓகேவா? ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலிருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது யூபிஎஸ்சியில். ஓகேவா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுப்போம். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம், UV ரேஸ், அதாவது ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன். ஹை எனர்ஜி இருக்கும், ஷார்ட் வேவ்.
ஃபார் எக்ஸாம்பிள் வரக்கூடிய எனர்ஜி நம்ம 100% எனர்ஜின்னு எடுத்துப்போம். 100% ஆஃப் த எனர்ஜி எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னா அந்த 100%மே ஃபைனலாக வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் ரீச் ஆகாது. அப்போ வரக்கூடிய வழியில் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10,000 சேலரி இருக்குன்னா 10,000 நம்மளோட இன்கம்னா கிராஸ் இன்கம் 10,000 இருக்கும். ஆனால் டிஸ்போசபிள் இன்கம்ன்றது என்னது? கிராஸ் இன்கம்லேருந்து பர்சனல் இன்கம்லேருந்து டாக்ஸஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கையில் ஒரு 8,000 ரூபா தான் வருது அப்படின்னா அந்த 2,000 ரூபான்றது டாக்ஸால் டிடெக்ட் பண்ணப்பட்டுரும். அப்போ ரியல் இன்கமாக நம்மளுக்கு டிஸ்போசபிள் இன்கமாக 8,000 தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் 100% ஆஃப் த எனர்ஜின்றது எர்த்தை நோக்கி சோலார் ரேடியேஷன் வந்துட்டு இருந்தாலும் அது வரக்கூடிய வழியில் அந்த ரேடியேஷன் எதெல்லாம் எந்தெந்த டாக்ஸோட டிடக்ஷன் மாதிரி எந்தெந்த ப்ராசஸ் மூலிமா அந்த ரேடியேஷன் குறையுதுன்றது நம்ம பார்ப்போம். அதில் நம்மளுடைய எர்த்தோடைய அட்மாஸ்பியரை கடந்து தானே வந்தாகணும். எர்த்தோட அட்மாஸ்பியர் இஸ் மேட் அப் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர், இது எல்லாமே இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அப்போது இதை தாண்டி அந்த சோலார் ரேடியேஷன் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு ரீச் ஆக போகும்போது இப்போது வாட்டர் வேப்பர் மழை வர டைமில் நம்மளுக்கு வந்து ரெயின்போ கிரியேட் ஆகும்னு நம்ம பார்த்துருந்தோமா. ரெயின்போவுடைய கிரியேஷனுக்கான ப்ராசஸே என்னது? ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். கரெக்டாக ஸ்கேட்டரிங், ஒளிச்சிதறல், எல்லா டைரக்ஷன்லையுமே சிதறல். ஏன்னா ஒரு மைக்ரோ வாட்டர் மாலிகுலும் எடுத்துக்கிட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இப்போது ஃப்ளாட்டாக ஒரு மிரர் இருக்குன்னா ஒரு லைட் அடித்தோம்னா லைட் 90 டிகிரி பட்டு திரும்ப 90 டிகிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அதே ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிகுல் அல்லது நம்ம வந்து சோப்பு நுரையில் வந்து ஒரு பபுள்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அந்த பபுள்ஸ் மேலே நீங்கள் சன்லைட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார மினியாக ரெயின்போ மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும் பாருங்கள். ஏன்னா இதில் பறக்கூடிய லைட்டு எல்லாமே இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு மேலே 90 டிகிரி படாது. இதுக்குள்ளார ஃபர்தராக ஒவ்வொரு லைட்டும் வயலட், இண்டிகோ, ப்ளூன்னு 7 கலராக பிரிஞ்சிருக்கா. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் சிதறதை தான் ஒளி சிதறல்னு சொல்லுவோம். அப்போ ஆப்வியஸ்லி அந்த ஸ்பெக்ட்ரமே பிரேக் ஆகி வெவ்வேறு கலராக நமக்கு விசிபிளாக தெரியுது. அதனால தான் நம்மளுக்கு மழை வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கிளவுட்ஸோ அல்லது வாட்டர் வேப்பர்ஸோ ஹியூமிடிட்டியோ நம்மளுடைய அட்மாஸ்பியர் அதிகமாக இருக்க போகும்போது தட் கிரியேட்ஸ் தி ரெயின்போ எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு 6% ஆஃப் தி எனர்ஜி எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகாமல் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ் மூலிமா ஸ்கேட்டர் ஆகிடும். ஓகேவா? அப்போ 100ல் 6% ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னால போயிடுச்சு. மீதி எவ்வளோ? 94% இருக்கும். ஓகேவா? இப்போது போன செஷனில் நம்ம பார்த்துருந்தோம் எர்த்தோடைய 75% ஆஃப் தி கேசியஸ் மாலிகூல்ஸும் மெஜாரிட்டி ஆஃப் தி வெதர் அண்டு கிளைமேட்டிக் ஃபினாமினா ஆர் ஹேப்பனிங் இன் விச் லேயர்னு பார்த்துருந்தோம்? பாட்டம் மோஸ்ட் லேயரான ட்ரோபோஸ்பியரில். அப்போ அங்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் தி கிளவுட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ கிளவுட்ஸ்னாலே என்னது? மேகங்கள் வந்து ஒயிட் கலரில் தான் மேஜராக இருக்கும். அப்போ இந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த கிளவுட்ஸு some percentage ஆஃப் தி ரேடியேஷனை அப்சர்வும் பண்ணும், பட் மேஜராக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸு எர்த்தை கவர் பண்ணியிருக்குமா சன்னிலேருந்து வரப்போகும்போது? அப்போ கிளவுட்ஸை தாண்டி தான் அந்த சன்லைட்டு கீழே ரீச் ஆகணும். அப்போ இந்த கிளவுட்ஸை கிட்டத்தட்ட 27%, ஓகேவா? ஏற்கனவே 6% போயிடுச்சு. 27% இஸ் ரிஃப்ளெக்டட் பை தீஸ் கிளவுட்ஸ். அப்போ 33%, 27 + 6. ஓகேவா? தென் கிளவுட்ஸை தாண்டி நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அதர் காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த அதர் காம்பனன்ட்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ மைக்ரோ வாட்டர் மாலிகூல்ஸோ ஸ்கேட்டர் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். பட் ஓவராலாக நம்மளுடைய அட்மாஸ்பியரே ஆஸ் அ ஹோலு ஆல்மோஸ்ட் 14% அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 14% அப்சர்வ்டு பை தி அட்மாஸ்பியர். அப்போது 6 + 27 + 14 எவ்வளோ? 49% எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்சியூம் பண்ணப்பட்டுருது.
ஸ்கேட்டரிங் மூலிமா 6%, கிளவுட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் மூலிமா 27%, அட்மாஸ்பியரே 14% தனக்கே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. அப்போ 49% போனுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 51% ஆஃப் தி எனர்ஜி தான் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கே வந்து ஃபைனலாக ரீச் ஆகுது. 100 ரூபா சம்பளம் கொடுத்தா 51 ரூபா தான் கையிலே கிடைக்குது. ஓகேவா? ஸோ 51% தான் ஃபைனலாக சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆகுது. நம்ம என்ன பார்த்துருந்தோம்? எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆக போகும்போது எர்த்தோட சர்ஃபேஸில் அது சாலிடா, லிக்விடா, கேசியஸான்றதை பொறுத்து அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷனா, கன்வெக்ஷனா, ரேடியேஷனான்றது மாறும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 51% இருக்குல்ல, அந்த 51% இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் மூலியமா, ஓகேவா, இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் மூலியமாவும் ரேடியேட் ஆகும். ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் மூலியமா ஸ்பேஸுக்கும் எஸ்கேப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்கேட்டரிங்ல இருந்து மிச்சம் போன ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னால 6% ரேடியேட் ஆகிடும், ஐ மீன் ஸ்பேஸுக்கு போயிடும். அது போக மிச்சம் இருக்கக்கூடிய 17% எர்த்து வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இந்த 34% இருக்குல்ல, இந்த 34% கிளவுட்ஸ் மூலிமா, அட்மாஸ்பியரை கடந்தது மூலிமா இந்த கிளவுட்ஸ் 14% அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 34% ஃபைனலாக எர்த்துக்கு கொடுக்கும். ஸோ அப்போ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ஸ்கேட்டரிங் போக, கிளவுட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் போக, அட்மாஸ்பியரோட அப்சார்ப்ஷன் போக 17 + 34 எவ்வளோ? 51% ஃபைனலாக எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கும். அப்போ இந்த 51% தான் என்னது? இன்சோலேஷன். எப்போ இன்சோலேஷன் சொன்னாலும் உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இன்கமிங் சோலார் ரேடியேஷன், அதாவது ஹை எனர்ஜைஸ்டு லோ ஷார்ட் வேவ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் 51% தான் ரீச் ஆகிருக்கும். இப்போ இந்த 51% திரும்ப ரீரேடியேட் ஆகுமா? ரீரேடியேட் ஆகுறதுல என்னது? எர்த்து அப்சர்வ் பண்ணி திரும்ப விடுறது, திரும்ப ரீரேடியேட் பண்ணுறது. அது என்ன ஃபார்மில் இருக்கும்? லாங் வேவ் ரேடியேஷன். லாங் வேவ் ரேடியேஷன். ஓகேவா? ஸோ அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23 + 9 எவ்வளோ? 32. 32 + 19 இதுதான் நம்மளுக்கு என்ன? 51% ஏற்கனவே இருந்ததுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். இந்த 51%ல் 23% டைரக்டாக எர்த்தோட சர்ஃபேஸே அந்த எனர்ஜியை ஸ்பேஸுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட் ஏற்கனவே ஸ்கேட்டரிங் மூலிமா ஒரு 6% கொடுத்துரும். எர்த்து 23% அப்படியே ரேடியேட்டட் ஃப்ரம் தி எர்த் டு தி ஸ்பேஸ் வித்தவுட் டிரான்ஸ்மிட்டிங் த்ரூ எனி அதர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ கன்வெக்ஷன்ன்றது என்னது? கீழே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் மேலே போகிறது, மேலே இருக்கிற வாட்டர் வேப்பர் அந்த வாட்டர் வேப்பர் வந்து திரும்ப பிரிசிபிடேஷன் மூலிமா கீழே ரிலீஸ் ஆகுறதுன்ட்டு இப்படி கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கா? அந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்டுக்குன்னு அட்மாஸ்பியருக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுமா? அந்த எனர்ஜிக்காக அதை எடுத்துக்கிற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9%. டர்புலன்ஸ் அண்ட் கன்வெக்ஷன். டர்புலன்ஸ்னா கிளவுட்ஸ் ஒன்னோட ஒன்று மோதுறது, அந்த மாதிரியான வெதர் அண்ட் கிளைமேட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை கன்சியூம் பண்ணிக்கக்கூடிய எனர்ஜி 9%. தென் அந்த அந்த கன்வெக்ஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா கீழே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் மேலே போயிடும். மேலே போன வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்? கீழே இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வாட்டர் வேப்பரை மேலே போகும். மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். அப்போ அதை அப்சர்வ் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடுமா? அந்த ரிலீஸ் பண்ணுற எனர்ஜியோட ரிசல்டண்ட்டாக தான் நமக்கு என்ன ஆகும்? மழை பொழியிறது, கண்டென்சேஷன்ன்றது. ஸோ கண்டென்சேஷன் இஸ் தி ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன். அப்போ அந்த கண்டென்சேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் வேப்பரோ அல்லது மாய்ஸ்சரோ அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய ஹீட்டு திரும்ப எஸ்கேப் ஆகுமா ஸ்பேஸுக்கே? அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 19%. ஓகேவா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட இந்த டைரக்டா ரேடியேட்டட் ஃப்ரம் தி எர்த்தும் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியரை தவிர்த்துட்டு இந்த டர்புலன்ஸ்க்காகவும் ரைட்டா கண்டென்சேஷனுக்காகவும் இது எடுத்திருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ? 19 + 9 எவ்வளோ? 28%. ஓகேவா? ஸோ இந்த டர்புலன்ஸ்க்காகவும் கண்டென்சேஷனுக்காகவும் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்குது? 19 + 9 வந்து 28. 28 + 6 வந்து 34. ஓகேவா? ஸோ 51%ல்
17% directly radiated from the earth. Remaining 34% is transmitted in the form of 3 different forms. ஏற்கனவே இங்க என்ன பார்த்திருந்தோம்? Absorbed 14% is absorbed by the earth atmosphere. இது எர்த்துக்கு, இது எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வந்து ரீச் ஆகாமே ஆல்ரெடி அட்மாஸ்பியராலே 14% கன்சியூம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 14% பிளஸ் 34%, 14 பிளஸ் 34 எவ்வளோ? 48% வந்து ரேடியேட்டட் டு ஸ்பேஸ் பை அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியர்ன்றது ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணது இன் தி ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் தி ஹீட் எனர்ஜி. ஓகேவா? வரப்போகும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்சர்வ் பண்ணிக்குது, அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக சர்ஃபேஸுக்கு விடுது. திரும்ப சர்ஃபேஸ்லேருந்து ரீரேடியேட் ஆகக்கூடிய எனர்ஜியையும் அட்மாஸ்பியர் மூலியமாக தான் கடந்து அது ஸ்பேஸுக்கு போகணும். ஸோ அப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாத சம்பளத்தை எடுத்துட்டோம்னா 1லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி பேசின எக்ஸாம்பிள் மாதிரி 10,000 ரூபா காசு வந்துச்சுன்னா அந்த 10,000 ரூபா அப்படியே மாத கடைசியில் 10,000 ரூபாயும் செலவாகுது, ஜீரோ சேவிங்ஸ்னா டேலி ஆகிடும். என்ன சொல்கிறது, இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவலண்ட்டாக இருந்துடும். ஸோ அதே மாதிரி தான் 100% ஆஃப் தி சோலார் எனர்ஜி உள்ளே வர்றது திரும்ப அகைன் 100% ஸ்பேஸுக்கே போயிடும். பட் உள்ளே வர போகும்போது அது வெவ்வேறு ஃபார்மில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், வெளியில் போகும்போது அது வெவ்வேறு ஃபார்மில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த பேலன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீட் பட்ஜெட் ஆஃப் தி எர்த். ஓகேவா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன் நமக்கு என்னென்ன ஃபார்மில் வருது, தென் அந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷனோட ரிசல்டண்ட்டாக ஃபைனலாக சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் ஹிட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி திரும்ப ரீரேடியேட் பண்ணுது, ரீரேடியேட் பண்ணக்கூடிய எனர்ஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணிக்குது, தென் ஃபைனலாக ஸ்பேஸுக்கு போகுதுன்ற இந்த பேலன்ஸ் தான் நமக்கு ஹீட் பட்ஜெட்டுன்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? தென் இப்போ 14% ஏற்கனவே எர்த்தோடைய அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி திரும்ப இந்த எனர்ஜி இருக்குல்ல, இந்த எனர்ஜிஸ் எல்லாமே சர்ஃபேஸில் இருந்து, ரைட்டா, சர்ஃபேஸில் இருந்து இன்ஃப்ராரெட் ரேஸாக ஸ்பேஸுக்கு டைரக்டாகவே போகலை. ஓகேவா? சர்ஃபேஸ்லேருந்து டைரக்டாகவே போகலை, 17% தான் அட்மாஸ்பியரை தாண்டி போயிருக்கு. மீதி உள்ள 34% is absorbed by the atmosphere initially. Atmosphere first இந்த infrared radiation அப்சர்வ் பண்ணிட்டு தென் தான் அட்மாஸ்பியர் ஸ்பேஸுக்கு அனுப்பும். ஓகேவா? அது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி நடுவில் இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப அனுப்பும். அப்போ இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் நமக்கு இங்கே கான்ஸ்டன்டான ஹீட்டை, பேலன்ஸ்டான ஹீட்டை தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அட்மாஸ்பியரு இந்த மாதிரி ஹீட்டை அப்சர்வ் பண்ணலைன்னா வர ஹீட் அப்படியே பட்டு அப்படியே போயிருக்கும். புரியுது என்ன சொல்றேன்றது? இப்போ சன்லைட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து படுது, பட்டு அப்படியே மிரரில் பட்ட லைட்டு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி டைரக்டாக ஸ்பேஸுக்கு போயிருக்கும். அந்த ஹீட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த அட்மாஸ்பியர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹீட்டை ஹோல்ட் பண்ணுறது மூலியமா தான் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறது, விச் மேக்ஸ் தி லிவிங் பீயிங்ஸ் டு எக்ஸிஸ்ட் ஹியர். அப்போ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எந்த காம்போனன்ட்ஸு இந்த ஹீட்டை தக்க வைக்குதோ அந்த காம்போனன்ட்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸஸ். கிரீன் ஹவுஸ் கேஸஸ். புரியுது என்ன சொல்றேன்றது? கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ அப்போ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும்னா, அந்த கிரீன் ஹவுஸ் நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எந்தெந்த கேஸஸ் எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸ். தென் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளூரோகார்பன், ஸ்பெர்ஃப்ளூரோகார்பன், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கிரீன் ஹவுஸ் கேஸஸ். இப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாமே அட்மாஸ்பியரில் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருந்துடும், ஒரு கண்ணாடி மாதிரி.
இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இப்போ சன்னில இருந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை தாண்டி தானே எர்த்துடைய சர்ஃபேஸுக்கு அந்த எனர்ஜி ரீச் ஆகணும். ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷனுக்கு அலோவ் பண்ணிடும், டிரான்ஸ்பரண்டா இருந்துடும். திரும்ப இது பட்டு ரீரேடியேட் ஆகக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, இந்த ரீரேடியேட் ஆகக்கூடிய எனர்ஜி தான் என்னது? இன்ஃப்ராரெட் ரேஸ். இன்கமிங் எனர்ஜி அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த ரீரேடியேட் ஆகக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸை இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் திரும்ப அப்சர்வ் பண்ணி திரும்ப ரீஎமிட் பண்ணும் அல்லது அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். இது திரும்ப ரீரேடியேட் பண்றதுனால தான் நம்மளோட அட்மாஸ்பியர்ல ஒரு ஆப்டிமம் ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது நேச்சுரலா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த நேச்சுரல் ப்ராசஸ்க்கு பேர் தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் தீஸ் கேஸஸ் நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற காரணத்தினால தான் நம்ம பகல் நேரத்தில் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது இல்லைன்னா இங்கே எந்த விதமான லிவிங் பீயிங்ஸுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்காது. இது நேச்சுரலான காம்போசிஷனில் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிற வரைக்கும். பட் மேஜரான பிரச்சனை என்னென்னா, இப்போ போன செஷனில் நம்ம பார்த்த மாதிரி ஓசோனுடைய முக்கியமான ரோல் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஓசோன் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் இன்கமிங் சோலார் ரேடியேஷனான அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணோம். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணோம்? அவுட் கோயிங் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி ஹார்ம்ஃபுல் எனர்ஜியை ஓசோன் அப்சர்வ் பண்ணி நம்மளை பாதுகாக்கும். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்லேருந்து வரக்கூடிய லோ எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி திரும்ப ரீரேடியேட் பண்ணி கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். இது ரெண்டோடைய அளவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓசோன் குளோரோஃப்ளோரோ கார்பன் நம்ம நேற்று பார்த்துருந்தோமா, அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் மாதிரியான மாலிகூல்ஸ்னால டெப்ளீட் ஆனாலும் நமக்கு பிரச்சனை. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸோடைய அமௌண்ட்டு அல்லது கண்டென்ட்டு நேச்சுரலாக இருக்க வேண்டிய அளவை விட இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு பிரச்சனை. அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வெஹிகுலர் எமிஷன், நம்மளுடைய தெர்மல் எனர்ஜி, இது எல்லாத்துல இருந்துமே நமக்கு மேஜர் ரிலீஸ் ஆகிறது கார்பன் டை ஆக்சைடு. நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸஸ் மூலியமாக ரிலீஸ் ஆகிறது மீத்தேன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய அளவை விட அளவுக்கு அதிகமாக நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸை ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் மூலியமாக ரிலீஸ் பண்ணோம்னா நம்மளோட அட்மாஸ்பியர் இதோட கண்டென்ட் கூடுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்? நார்மலாக அப்சர்வ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷனுடைய அளவை விட இது அதிகமான அளவு அப்சர்வ் பண்ணி திரும்ப ரீரேடியேட் பண்ணும். தட் லெட்ஸ் டு குளோபல் வார்மிங். இதனால எர்த்தோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமா வெவ்வேறு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். அப்போ ஹியூமன் இன்டியூஸ்டு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் வில் லீட் டு குளோபல் வார்மிங் அண்ட் காசஸ் many harmful effects to the earth and other living beings. So அப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக வரப்பட்டது தான் கியோட்டோ புரோட்டோகால். அதில் என்ன பார்த்தோம்? மான்ட்ரியல் புரோட்டோகால் ஓசோன் டெப்ளீஷனுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் என்விரான்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ பட் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓசோன் டெப்ளீஷனும் ஓசோனுடைய ரோலும் ஓசோனுடைய டெப்ளீஷனும், கிரீன் ஹவுஸ் கேஸஸோடைய ரோலும் கிரீன் ஹவுஸ் கேஸஸோடைய இன்க்ரீஸும் எப்படி நம்மளுடைய குளோபல் வார்மிங்கோ அதர் நெகட்டிவான கான்சிக்வன்சஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்சுக்கோ காரணிகளாக இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கிரீன் ஹவுஸ் கேஸஸோடைய இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். தென் அடுத்தது நம்மளுடைய எர்த்து, நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். எர்த்தோடைய சர்ஃபேஸுன்றது ஸ்பெரிக்கலாக இருக்கக்கூடிய காரணத்தினால வரக்கூடிய எனர்ஜி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ். ஸோ டைரக்ட் ரேஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி எங்கே மட்டும்தான் ஹிட் பண்ணோம்? 90 டிகிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈக்குவட்டாரில் மட்டும்தான் ஹிட் பண்ணோம். பட் எர்த்து 23.5 டிகிரி டில்ட்டாக இருக்கிறதுனால, எர்த்து வந்து 23.5 டிகிரி டில்ட்டாக இருக்கிறதுனால இந்த டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட்டு ரெவல்யூஷன் எர்த்து ரிவால்வ் ஆக போகும்போது இட் கேன் டிராவல் பிட்வீன் டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட்டு ஹிட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இடமான டிராபிக்கல் ரீஜன் தான் ஆவரேஜாக ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜனாக இருக்குமா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டாரிட் ஜோன். மேக்ஸிமம் எனர்ஜி
இருக்கிறதுலே எர்த்தோடைய லாட்டிடியூடினல் பொசிஷன்லேயே. அப்போ தேவையை விட இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் என்ன இருக்கும், சர்ப்ளஸ் எனர்ஜி இருக்கும். ஆன் அன் ஆனுவல் பேசிஸ் ஒரு வருஷத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே இந்த சோலார் எனர்ஜி வருதுன்னா இந்த டிராபிக்ஸ்குள்ளார தான் அதிகமான ஹீட் எனர்ஜி. இந்த டாரிட் ஜோன்னு சொல்லக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ளார சர்ப்ளஸ் எனர்ஜி இருக்கும். இந்த டில்ட்டிங்கோட காரணத்தினாலையும் இந்த டைரக்ட் ஹீட் ரேஸ் படாத காரணத்தினாலையும் இந்த போலார் ரீஜன் இருக்குல்ல, இந்த போலார் ரீஜன் டு ஆர்டிக் சர்க்கிள் வந்து எப்பயுமே சப்ஜீரோ லெவலில் இருக்கும். அதுதான் என்னது ஃப்ரிஜிட் ஜோனுன்னு சொல்கிறோம். அதை மேலேயும் கீழேயும். பட் இந்த மிடில் ரீஜன் இருக்குல்ல, டிராபிக் ஆஃப் கேன்சர் டு ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் டு அண்டார்டிக் சர்க்கிள் மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கும். டிராபிக்ஸில் இருக்கிற அளவுக்கு ஹையராகவும் இருக்காது, போலார் ரீஜனில் இருக்கிற அளவுக்கு லோவஸ்டாகவும் இருக்காது. அந்த மாடரேட் லோ டெம்பரேச்சர் ரீஜனை தான் டெம்பரேட் ஜோனுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரீஜன், இந்த டெம்பரேட் ஜோனுன்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ரீஜனில் யூ கேன் அப்சர்வ் நார்மலாக இருக்கிறத விட எனர்ஜி குறைவாக இருக்கும். பட் ஆனால் இருக்கிறதுலையே லோவர் மோஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே இருக்கும், போலார் ரீஜனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் டெஃபிசிட் ஆஃப் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன், ஓகேவா, இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் லைன் தான் இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஸோ டிராபிக்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஃபார் எக்ஸாம்பிள் 23 டிகிரி, இந்த 23 டிகிரி டு இந்த 23 டிகிரியில் உள்ள வரக்கூடிய எனர்ஜியும் மேக்சிமம் இருக்கும், ரீரேடியேட் பண்ணக்கூடிய எனர்ஜியும் மேக்சிமம் இருக்கும். புரியுதுங்களா? இதே இந்த பர்டிகுலர் ரீஜனில் எங்க நம்மளுடைய டெம்பரேட் ரீஜன் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய எனர்ஜியையும் வெளியில வரக்கூடிய எனர்ஜியை கம்பேர் பண்ண போகும்போது வெளியில இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது லாங் வேவ் ரேடியேஷன் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஹையரா இருக்கும். ஏன்னா வந்து அப்சர்வ் பண்ணி அது லிபரேட் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜி கொஞ்சம் கூட இருக்கும் இன்கமிங் எனர்ஜியை விட. இதே போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறதுலையே லோவர் மோஸ்ட் இன்கமிங் எனர்ஜி இருக்கக்கூடிய ரீஜனே போலார் ரீஜன் தான். ஏன்னா அங்கே வந்து ஆல்மோஸ்ட் பேரலா 180 டிகிரியில தான் நமக்கு வந்து சன்லைட்டே ஹிட் பண்ணுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ டெஃபிசிட் டெம்பரேட் ரீஜன் டு போலார் ரீஜன்ல எனர்ஜி ஓவராலா டெஃபிசிட்டா இருக்கும், டிராபிக்கல் ரீஜன்ல ஓவராலா சர்ப்ளஸா இருக்கும். இந்த சர்ப்ளஸ் டு டெஃபிசிட் ரீஜனுக்கு இந்த ஹீட்டு வெவ்வேறு ப்ராசஸ் மூலியமா கடத்தப்படும். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணுறது தான் என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ். Ocean currents transmits the surplus energy from the tropical region to the temperate and polar regions in the form of warm currents. So இந்த மாதிரி ஓஷன் வாட்டர்ஸும் இந்த ஹீட் பேலன்ஸுக்கு, அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தோம், தெர்மோ ஹலைன் சர்க்குலேஷன் பார்த்துருந்தோமா. டெம்பரேச்சரையும் சலைனிட்டி அடிப்படையாக வச்சு மேலேயும் கீழேயும் நகரக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி ஹீட் எனர்ஜியை ஓஷன் வாட்டர்ஸ் ஒரு மேஜர் ரோலை இந்த சர்ப்ளஸ் டு டெஃபிசிட் ரீஜனுக்கு ஹீட்டை டிரான்ஸ்மிட் பண்ணது, அந்த மாதிரி விண்டு சிஸ்டமும் இந்த ஹீட் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த மாதிரி எந்தெந்த விண்டு சிஸ்டம்லாம் இருக்குதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். பர்மனெண்ட்டாக எப்பயுமே எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிளானேட்டரி விண்ட்ஸ் ஆர் பர்மனெண்ட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ப்ரெஷர் பெல்ஸ் அண்ட் விண்டு சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ஹீட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது லாட்டிடியூடை பொறுத்தோ எர்த்தோட சர்ஃபேஸை பொறுத்தோ அதனுடைய இன்க்ளினேஷனை பொறுத்தோ டிசைட் பண்ணப்படுது. இந்த சர்ப்ளஸ் டு டெஃபிசிட் ரீஜனுக்கான ஹீட் டிரான்ஸ்ஃபரை பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸாக ஓஷன் வாட்டர்ஸ் அண்ட் விண்டு சிஸ்டம்ஸ் மேஜர் ரோலை ப்ளே பண்ணோம். ஸோ இந்த ஓவரால் கலெக்டிவ் நாலேஜ் உங்களுக்கு அப்படியே கெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் வாட் எவர் தி ஃபினாமினா இஸ் ஹேப்பனிங் ஆன் தி எர்த் ஹேஸ் அ ஹியூஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெனி காம்பனன்ட்ஸ். ஒவ்வொன்றோட ரிலேட் ஆகிறத அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஃபைனலாக
கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கு இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் ஃபினாமினாவை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸில் ஹைட்ரோஸ்பியரான ஓஷனோகிராஃபிக்கோடைய ரோல் எவ்வளோ தூரம் இருக்குது, லித்தோஸ்பியரான ஜியோமார்ஃபாலஜிக்கலோடைய ரோல் எவ்வளோ தூரம் இருக்குன்றது. இது மூணோட காம்பினேஷனில் தான் ஒவ்வொரு பகுதியும் எந்த மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதை இயற்கை டிசைட் பண்ணுது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தென் இந்த ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லை, இந்த ஹீட்டு டிரான்ஸ்ஃபருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான வேரியேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபரு அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ் வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். பட் ஒரே லேட்டிடியூட் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 டிகிரி ஈக்குவட்டோரியல் லேட்டிடியூடினல் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 0 டிகிரியில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஒரு ரீஜனில் லேண்ட் இருக்குது, ஒரு ரீஜனில் ஓஷன் இருக்குது. இந்த ஓஷன் வாட்டரே சலைனிட்டியை பொறுத்தும் டென்சிட்டியை பொறுத்தும் எவ்வளோ ஹீட் அதை அப்சர்வ் பண்ணாது நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அப்போது எக்ஸாக்டாக நமக்கு தியரட்டிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரே டெம்பரேச்சர் ஒரு லேட்டிடியூடுக்கு மேலே எல்லாமே சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரை எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. வேரியேஷன் இன் தி ஹீட் இஸ் ஆப்வியஸ் இன் தி சேம் லேட்டிடியூட் இட் செல்ஃப். அதுக்கான காரணம் வேரியேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன். அப்போ ஒரு லேண்டும் ஓஷனும் என்னது? சிம்பிளா சாலிடும் லிக்விடும். ஒரு சாலிடையும் லிக்விடும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாலிடும் லிக்விடும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் மூலியமா அதனுடைய ஹீட்டிங் கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரை எதை சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதை அடிப்படையாக வச்சு போன வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டரை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா அதோட டெஃபினிஷன் சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது சாலிடாக இருந்தாலும் லிக்விடாக இருந்தாலும் கேஸஸாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு டிசைட் பண்ணுறது. புரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட்டு அதனுடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ தட் டிசைட்ஸ் தி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். சாலிட்லேயே அது வேரி ஆகும். சாலிடில் இருக்கக்கூடிய எல்லா சாலிடுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அயனும் சாலிடு தான், வுட்டும் சாலிடு தான். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்காது. அது ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்தும் என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ்னால் அது மேடப் ஆகிருக்குன்றதை பொறுத்து வேரி ஆகும். ஓஷன் வாட்டரும் வாட்டர் தான், ரிவர் வாட்டரும் வாட்டர் தான். ஆனால் ரெண்டுக்குமே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேரி ஆகும். ஸோ அப்போது இதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன் ஜென்ரல் சாலிடுக்கும் லிக்விடுக்கும் எடுத்துக்கிட்டோம்னா சாலிடுக்கு லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும். அது என்ன லோ அப்படின்னா, சாலிடில் என்ன ப்ராசஸ் மூலிமா நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது? கண்டக்ஷன் மூலிமா நடக்குது. அப்போ கண்டக்ஷன் ப்ராசஸ் மூலிமா ஹீட் எனர்ஜி மாலிகுலர் மூவ்மெண்ட் இல்லாமல் ஈஸியாக சீக்கிரமாக நகர்ந்துருது, கடத்தப்பட்டுருது. ஸோ அப்போது அங்கே எந்த விதமான ஹீட் லாஸும் பெரிய லெவலில் இருக்காது. ஓகேவா? அப்போது ஒரு சாலிடோடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்ச எனர்ஜி இருந்தாலே போதும். ஸோ தட் லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கும்னா சாலிடுக்கு இருக்கும். அதே ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டோம்னா லிக்விடில் என்ன ப்ராசஸ் நடக்கும்? கன்வெக்ஷன் நடக்கும். அப்போ கன்வெக்ஷன்ன்றதே மூவ்மெண்ட் ஆஃப் தி மாலிகுல் தான், மேலையும் கீழே நகர்றது. அப்போ மேலையும் கீழே நடக்க போகும்போது இந்த நகர்றதுக்காக அது ஒரு எனர்ஜி லாஸை ஏற்படுத்தும்ல, அந்த எனர்ஜி லாஸை அப்போது அதுக்கு இன்னும் ஹையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும் டு இன்க்ரீஸ் இட்ஸ் ஓவரால் டெம்பரேச்சர். அதனால ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட் வந்து எப்பயுமே ஹையாக இருக்கும். ஸோ ஹை எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் ஃபார் லிக்விட் டு இன்க்ரீஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போது ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சாலிட் எடுத்துக்கிற ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம்னா ரெண்டுக்குமே ஒரே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சாலிடு சீக்கிரம் ஹீட் ஆகிடும், வாட்டரு ரொம்ப ஸ்லோவராக தான் ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ அந்த என்னது சோர்ஸ் ஆஃப் த ஹீட்டை கட் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிட் எவ்வளோக்கு வேகமாக ஹீட் ஆனுச்சோ அவ்வளோக்கு சீக்கிரம் கூல் ஆகிடும், அப்சர்வ் பண்ண ஹீட்டை சீக்கிரம் லிபரேட் பண்ணிடும். ஆனால் வாட்டர் இருக்குல்ல, எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு பொறுமையாக எடுத்துக்கிச்சோ அதே மாதிரி லிபரேட் பண்ணுறதுக்கும் பொறுமையாக தான் இருக்கும். ஸோ வாட்டர்
holds the heat for a longer time than the solid. இந்த differences புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அடிப்படையாக வச்சு சாலிடுக்கும் லிக்விடுக்கும் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால இன்கமிங் சோலார் எனர்ஜி ஒரே எனர்ஜியை ஒரு லாட்டிடியூட்ல கொடுத்தாலும் அந்த லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய லேண்டும் வாட்டரும் அதே எனர்ஜியை ரிசீவ் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் மூலியமா இன்க்ரீஸ் ஆகாது. புரியுதா என்ன சொல்றேன்றது? அப்போ எந்தெந்த பர்டிகுலர் ரீஜன் எல்லாத்துலயும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கோ அந்த ஒரே டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம்னா தட் லைன் இஸ் கால்ட் அஸ் ஐசோதெர்ம்ஸ். ஐசோதெர்ம்ஸ் இது இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. இந்த லாட்டிடியூட்ஸை பொறுத்து இந்த ஐசோதெர்ம்ஸோட டிரான்ஸ்மிஷனை யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க ப்ரிலிம்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தியரட்டிக்கலா இந்த என்டையர்மே 0 டிகிரி இருக்கணும். இது 0 டிகிரி ஈக்வெட்டார், தியரட்டிக்கலா ஒரே லைன். தியரட்டிக்கலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குதுன்னா ஒரு 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், ஏன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்குன்னு நமக்கு தெரியும். 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும்னா இந்த ஈக்குவட்டாருக்கு மேலே நீங்கள் எங்கே மெஷர் பண்ணாலுமே 30 டிகிரி இருக்கணுமா லாஜிக்கலாக பார்த்தா? பட் ரியாலிட்டியில் பார்த்தா அப்படி இருக்காது. ஏன்னா இந்த ஈக்வெட்டாருக்கு மேலே சாலிடும் இருக்கு, லிக்விட் இருக்கும். அப்போ அந்த சாலிடோடைய வேரியேஷன் இப்போ இந்த இடத்துல வாட்டர் இருக்கு, கரெக்டா? இந்த இடத்துல வாட்டர் இருக்கு. இப்போ இந்த வாட்டரோடைய டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தோம்னா 30 டிகிரி இருக்கும். இந்த வாட்டர் இருக்கக்கூடிய அதே லைன்ல ஸ்ட்ரெயிட் லைன் நான் ஒரு சவுத் அமெரிக்காவுக்கு மேலே ஒரு லைனை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன இருக்கு? சாலிட் இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய சாலிட்ல டெம்பரேச்சர் அதே லைன்ல பார்த்தோம்னா 30 டிகிரிக்கு, இங்க 30 டிகிரி இருக்குன்னா இந்த லைன்ல 30 டிகிரிக்கு மேல இருக்குமா குறைவா இருக்குமா? சாலிட்னா டெஃபினட்டா மேல இருக்கும், 35 டிகிரி இருக்கும். ஏன்னா லோ எனர்ஜி இருந்தாலே போதும், சாலிடு இன்க்ரீசஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் ஹையர் தேன் தி லிக்விட். அப்போ ஒரே லைன்ல இருக்கக்கூடிய சாலிடு லிக்விட் எடுத்துட்டோம்னா சாலிட்ல டெம்பரேச்சர் அதிகமாகவும் லிக்விட்ல டெம்பரேச்சர் குறைவாகவும் இருக்குமா? இதுதானே லாஜிக். புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ கீழே போக 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 யூ கேன் அப்சர்வ் தி டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ ஒரே 30 டிகிரி டெம்பரேச்சரை, 30 டிகிரி செல்சியஸை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய லைன்ஸை நீங்கள் ஓஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வரும், சாலிடில் போகும்போது கீழே வரும், திரும்ப இந்த வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ரியலாக டெம்பரேச்சர் அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய தெர்மல் ஈக்வட்டார்ன்றது இப்படி சாலிடையும் லிக்விடையும் பொறுத்து வேரி ஆகிட்டு இருக்கும். இதுல இந்த படத்துல என்ன சொல்றாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ஏர் டெம்பரேச்சர் இன் தி மந்த் ஆஃப் ஜான்வரின்னு சொல்றாங்க. ஜான்வரினா என்னது? கிட்டத்தட்ட டிசம்பர் 22 நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம், வின்டர் சால்ஸ்டைஸ். வின்டர் சால்ஸ்டைஸ்னா டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் எந்த லாட்டிடியூடுக்கு மேல இருக்கும்? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேல டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் இருக்குன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மரும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டரும் இருக்கும் நம்ம பார்த்திருந்தோமா? அப்போ 0 டிகிரி இருக்கக்கூடிய ஈக்வெட்டாருக்கு கீழே சவுத் வேர்ட்ஸ்ல இந்த தெர்மல் ஈக்வெட்டார் நகர்ந்து இருக்கும். அதுலயும் தி ஐசோதெர்ம்ஸ் ஷிஃப்ட்ஸ் சவுத்வர்ட் அல்லது போல்வர்ட். தி ஐசோதெர்ம்ஸ் ஷிஃப்ட்ஸ் போல்வர்ட் அக்ராஸ் தி லேண்ட் அண்ட் ஈக்வெட்டார்வர்ட் while in the water அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதே தான் நார்த்லயும் எடுத்துப்போம். இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டர் ஜனவரி அப்போ, கரெக்டா? நமக்கு ஜனவரி அப்போ டிசம்பர் அப்போ வின்டர் தானே. அப்போ ஒரு டெம்பரேச்சர் இப்போ 10 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் வாட்டர்ல நார்து போக 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 அந்த 10 டிகிரி அதனால ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈக்வட்டாரை நோக்கி தான் அந்த 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 10 டிகிரி செல்சியஸ்ன்ற ஐசோதெர்ம் இப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம லேண்டருக்குள்ளார டுவர்ட்ஸ் ஈக்வட்டார் ரீஜனும் ஓஷன் வாட்டருக்கு போகும்போது டுவர்ட்ஸ் போலார் ரீஜனும் டிரான்ஸ்மிட் ஆகி இப்படி ஹீட் டிரான்ஸ்மிஷன் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அது எஸ்பெஷலி மேலே போக 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 டெம்பரேச்சர் குறையும். அந்த டெம்பரேச்சர் குறைய போகும்போது போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்டை விட வாட்டரில் ஒரே லேட்டிடியூட்ல போலார் ரீஜனில் டெம்பரேச்சர் கூட இருக்கும். அதே லேண்டுக்குள்ளார திரும்ப போயிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா
எவ்வளோக்கு ஈக்குவட்டோரியல் ரீஜனில் லேண்ட் அதிகமாக ஹீட் ஆகுதோ அதே மாதிரி போலார் ரீஜன்ஸில் லேண்ட் தான் சீக்கிரம் கூல் ஆகும். வாட்டர் அந்த ஹீட்டை கொஞ்சமாச்சும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் அந்த வாட்டர் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் அதிகமான எவாப்ரேஷன் நடந்து டெய்லி ரெயின்ஃபாலை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஐசோதெர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ் வேரி ஆகிறது டியூ டு தி டிஃபரன்ஸ் இன் தி லேண்ட் அண்ட் வாட்டர். அப்போ இதே மாதிரி நமக்கு ஜூலை மந்த் ஆஃப் ஜூலை எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 21 தான் என்னன்னு பார்த்தோம். சம்மர் சால்ஸ்டைஸ். அப்படின்னா என்னது? டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே டைரக்ட் ரைஸ் ஆஃப் சன்லைட் இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கக்கூடிய லேட்டிடியூட் தான் ஈக்குவேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால தான் பாருங்க தெர்மல் ஈக்குவேட்டர் இங்கே இருக்கு. எர்த் எங்கே? இந்தியாவுக்கு மேலே இருக்கு தெர்மல் ஈக்குவேட்டரோட பொசிஷன். அப்போ இங்கே ரீஜனில் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு மான்சூன் ரெயின்ஃபாலே வருது. நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ தெர்மல் ஈக்குவேட்டரோட பொசிஷன் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் டூரிங் தி மந்த் ஆஃப் ஜூலை. அதே தெர்மல் ஈக்குவேட்டர் எங்கே இருந்தது? டிசம்பர் அப்போ அல்லது ஜனவரி அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்தது. ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் சம்மர் அப்போ, ஜூனில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சம்மர். அப்போ தெர்மல் ஈக்குவேட்டரோட பொசிஷன் மேலே இருக்கும். அதுவுமே வாட்டருக்கு பாருங்க, வாட்டரில் வரப்போகும்போது ஈவன் இந்த 30 டிகிரி செல்சியஸ் இங்கே வாட்டரில் இந்த ரீஜனில் இருக்குது. ஆனால் லேண்டில் மேலே கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலே லாஜிக்கலாக பார்த்தா ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்க போகும்போது தானே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கணும். வாட்டரால் அதிகமான டெம்பரேச்சரை ஈர்க்க முடியாது. ஆனால் லேண்டு அதிகமான டெம்பரேச்சர் சீக்கிரம் ஈர்த்துடும். ஸோ அதே தான் சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐசோதெர்ம்ஸ் அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸு எப்படி சீசனை பொறுத்து வேரி ஆகுமோ, லேண்ட் அண்ட் ஓஷனை பொறுத்து அதனுடைய ஷிஃப்டிங் இருக்கும். ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் போல் வேர்டா அல்லது ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஈக்குவேட்டர் வேர்டான்றது லேண்ட் அண்ட் ஓஷனுடைய பொசிஷனை பொறுத்து இருக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதை நம்ம இதிலிருந்து என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வரக்கூடிய அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷனு ஒரே மாதிரியான லேட்டிடியூட் வைஸும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது கிடையாது. ஒரே லேட்டிடியூடுக்குள்ளார ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனாலும் அதை வேரியேஷன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவுமே சீசனல் வேரியேஷன் அடிப்படையாக வச்சு அந்த ஹீட்டு மேலேயும் கீழே மாறி மாறி நகரும். இது இல்லாமல் ஆல்டிடியூடினல் வைஸும் ஹீட் வேரியேஷன் ஆகும். ஸோ அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்லையும் கான்ஸ்டண்ட்டான ஹீட்டை நம்ம எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். வேரியேஷன் இன் தி ஹீட்டு அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ் அக்ராஸ் தி ஆல்டிடியூட்ஸ் இந்த எர்த்தோட சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்குதுன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் வேரியேஷன் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த வேரியேஷன்ஸ்லாம் அடிப்படையாக வச்சு தான் வேரியஸ் கிளைமேட்டிக் ஃபினாமினாவை நம்ம லேட்டராக புரிஞ்சுப்போம். சைக்ளோன்ஸ்லேருந்து மான்சூன்லேருந்து எல்லா ஃபினாமினாஸும். ஓகேவா? அப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லேட்டிடியூடினல் வைஸ் வேரியேஷன் இன் தி டெம்பரேச்சர். ஆல்டிடியூடினல் வைஸ் வேரியேஷன் இன் தி டெம்பரேச்சர் நம்ம ஏற்கனவே போன செஷன்லேயே பார்த்துருந்தோம். என்னது? ட்ரோபோஸ்பியரில் நார்மல் லாப்ஸ் ரேட்டுன்ற காரணத்தை அடிப்படையாக வச்சு ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும்ன்றது தான் நம்ம நார்மல் லாப்ஸ் ரேட்டுன்றதை பார்த்துருந்தோம். அதே ஸ்ட்ராட்டோஸ்பியர் போகும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கூடும். நெகட்டிவ் லாப்ஸ் ரேட் பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் ஓசோன். மீசோஸ்பியர் போகும்போது டெம்பரேச்சர் திரும்ப குறையும். தெர்மோஸ்பியர் போகும்போது டெம்பரேச்சர் திரும்ப கூடும். இப்படி லேயர் வைஸ் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேரியேஷன் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்டிடியூடினல் வைஸ். அதே மாதிரி எர்த்தோடைய ட்ரோபோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக பார்த்தா எர்த்தோட ட்ரோபோஸ்பியரில் நார்மல் லாப்ஸ் ரேட் தானே நடந்திருக்கணும். அப்படின்னா என்னது? ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கணும். பட் வித்தின் தி ட்ரோபோஸ்பியர், அதுவும் நம்மளோட சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை எடுத்துக்கிட்டோம்னாலுமே இந்த வேரியேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் அல்லது வித் இன்க்ரீசிங் ஹைட்டு டெம்பரேச்சர் சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். என்ன சொல்கிறேன்? ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் வித்தின் தி ட்ரோபோஸ்பியர். அப்படி இது வந்து நார்மல் லாப்ஸ் ரேட்டுக்கு எகெயின்ஸ்டான கான்செப்டா? அப்படி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். ஓகேவா? ஸோ வித் இன்க்ரீசிங் ஹைட் அல்லது அப்பர் லேயரில் டெம்பரேச்சர் கூடவும் லோவர் லேயரில் டெம்பரேச்சர் குறைவாகவும் இருக்கும்.
நார்மலாக என்ன இருக்கணும், லோயர் லேயரில் சர்ஃபேஸை ஒட்டி தான் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கணும். மேலே போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரணும். இதுதான் நார்மல் லேப்ஸ் ரேட். அது எத்தனை டிகிரி பார்த்துருந்தோம், எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து ஒவ்வொரு 1000 மீட்டர்ஸுக்கும் குறையுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நார்மல் லேப்ஸ் ரேட்டு எவ்வளோ டிகிரி செல்சியஸு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வித் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறையுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நார்மல் லேப்ஸ் ரேட். ஓகேவா? அப்போது நார்மலாக என்னது, ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் குறையணும். ஏன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த சர்ஃபேஸ்லேருந்து தானே டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் எமிட் பண்ணப்படுது. ஆனால் டெம்பரேச்சர் சில இடத்துல டெம்பரேச்சர் கூடும். அந்த கூடக்கூடிய அந்த ஃபினாமினாக்கு பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. போலார் ரீஜன்ஸில் வி நோ தட் என்டையர் ரீஜன் இஸ் கவர்டு பை ஐஸ் அண்ட் ஸ்னோ. அப்போது இப்போ ஒரு போலார் ரீஜனில் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஏற்கனவே ஐஸ் அண்ட் கோல்டாக இருக்கும். அப்போ -5 டிகிரி கூட இருக்கும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் டெஃபினட்டாக இதை விட டெம்பரேச்சர் கூட தானே இருக்கும். 1 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சர்ஃபேஸில் -டிகிரி இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் 1 டிகிரி இருக்குதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணும், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். அப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இஸ் அ காமன் ஃபினாமினா இன் கோல்டு போலார் ரீஜியன். புரியுது என்ன சொல்கிறேன்றது? கோல்டு போலார் ரீஜனில் சர்ஃபேஸில் லோவர் மோஸ்ட் டெம்பரேச்சரும் மேலே போக போக டெம்பரேச்சர் கூடுறதும் நார்மல் ஃபினாமினாவை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து நம்ம டிராபிக்ஸில் பார்க்க முடியாது. இது போலார் ரீஜனுக்கு ஐடியலான கண்டிஷன். பட் டிராபிக்கல் ரீஜன்ஸ்லையுமே ஈவன் தோ இன் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையுமே இன் சம் ரீஜன்ஸ் யூ கேன் அப்சர்வ் திஸ் ஃபினாமினா. அந்த ஃபினாமினாவுக்கு என்னென்ன விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாட்டமோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எமிட் பண்ணப்படும். அப்போது சர்ஃபேஸை ஒட்டி வார்மராக இருக்கும், அதுக்கு மேலே இதை விட டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்ச கூலர் இருக்கும், இன்னும் ஹைட்டு கூட இருந்துச்சுன்னா கூலராக இருக்கும். அப்போ ஹைட்டு கூட 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் தெர்மல் இன்வர்ஷன், டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல சர்ஃபேஸை ஒட்டி கூலர் இருக்கும், அதுக்கு மேலே வார்மர் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹைட் இன்க்ரீஸ் ஆக போகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இருக்கிறத தெர்மல் இன்வர்ஷன் சொல்கிறோம் அல்லது டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்கிறோம். இது நார்மலாக இப்போ போலார் ரீஜன்ஸில் எப்படி எல்லா டைம்லையுமே நடக்குமோ, எல்லா ரீஜன்லையும் இருக்குமோ, அதே மாதிரி மவுண்டெயினஸ் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மவுண்டெயினஸ் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா மவுண்டெயினோடைய வேலி ரீஜன் தான் என்னது, பள்ளத்தாக்கு. ஓகேவா? மவுண்டெயினோடைய வேலி ரீஜனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினாமினாவை தான் நம்ம போலார் ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது மவுண்டெயினோடைய ஸ்லோப்ஸ் இருக்குன்னா மவுண்டெயினுக்கு மேலே இருந்து கீழே அந்த ஸ்லோப் வழியாக விண்டு நகர ஆரம்பிக்குமா, கீழே இறங்கி வருமா விண்டு, அந்த விண்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கட்டபேட்டிக் விண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்லைடிங் டவுன் தி ஸ்லோப்ஸ், மேலேருந்து கீழே வரக்கூடிய விண்டு. அதே மாதிரி கீழே இருந்து விண்டு மேலே ஏறி போகுமா, அந்த விண்டுக்கு பேர் அனபேட்டிக் விண்டுன்னு பார்ப்போம். நம்ம ஈவன் மான்சூன் அப்பெல்லாம் இன்னும் கிளியராக பார்ப்போம். அனபேட்டிக் விண்டுனா மவுண்டெயின் ஸ்லோப்ஸில் கீழே இருந்து மேலே ஏறக்கூடிய விண்டு, கெட்டபேட்டிக் விண்டுனா மவுண்டெயின் ஸ்லோப்ஸில் மேலே இருந்து கீழே இறங்கக்கூடிய விண்டு. ஓகேவா? இப்போ நான் சொல்லக்கூடிய கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பகல் நேரம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பகல் நேரம் எடுத்துக்கிறோம்னா இப்போ ஒரு மவுண்டெயின் வேலி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் வேலி எடுத்துக்கிறோம். டியூரிங் டே டைம் இந்த வேலி ரீஜனில் 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா ஹைட்டு போக போக இங்கே என்ன இருக்கணும், 8 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், இங்கே வந்து 5 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இதுதானே லாஜிக்கலாக இந்த வேலி ரீஜன்லேருந்து அப் டு பீக் ஆஃப் த மவுண்டெயினுக்கு போகும்போது இப்படி தான் நார்மலாக டே டைமில் டெம்பரேச்சர் இருக்கும். லாஜிக்கலாக டே டைமில் இங்கே 10 டிகிரி இருக்கும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரணும். அதுதான் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு பார்த்துருக்கோம். பட் டே டைமில் என்ன, டே டைம் அப்போது இந்த மாதிரி இருக்கும். நைட் டைம் என்ன ஆகும், நைட் டைம் அப்போது இந்த டெம்பரேச்சர் குறையிறதுனால இந்த வேலி ரீஜனில் ஒரு ஏர் மாலிகுல் இருக்குமா, இந்த வேலி ரீஜனில் ஒரு ஏர் மாலிகுல் இருக்கும், இங்கே மேலே ஒரு ஏர் மாலிகுல் இருக்கும். கரெக்டாக?
இங்கே மேலே ஒரு ஏர் மாலிகுல் இருக்கும், இங்கே வேலி ரீஜனில் ஒரு ஏர் மாலிகுல் இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல் இருக்கிறதுலே லோவர் மோஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். லோவர் மோஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏர் மாலிகுல் என்ன ஏராக இருக்கும்? கோல்ட் ஏராக இருக்கும். கோல்ட் ஏர் என்ன ஏராக இருக்கும்? மோர் டென்சர் ஏராக இருக்கும். கரெக்டா? இப்போ ஒரு வேலி ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த வேலி ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஏர் பார்சல் இருக்குன்னா அது அங்கேயே சர்ஃபேஸுக்கு மேலேயே செடிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஒரு ஏர் பார்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஏர் பார்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏர் பார்சல் வந்து டியூரிங் நைட் டைம் அப்போ இந்த ஏர் பார்சல் வந்து ஒரு 5 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா இந்த ஏர் பார்சல் 1 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். எது டென்சராக இருக்கும்? இது டென்சிட்டி கூட, இது டென்சிட்டி குறைவாக இருக்கும். அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஏர் பார்சலு ஸ்லோப்ஸில் இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலையும் கட்டபேட்டிக் விண்ட்ஸ்னாலையும் இந்த லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏர், கோல்டர் ஏர் இஸ் ஸ்லைடிங் ஆர் மூவிங் டவுன்வர்ட்ஸ் தி ஸ்லோப் வழியே இறங்கி வருமா? அப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோல்டர் ஏரு கீழே இறங்கி நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வந்துட்டு இங்கேருந்தும் வந்து வேலியில் டெபாசிட் ஆகிடும். கோல்ட் ஏர் பார்சல் டியூரிங் நைட் டைம், இது நைட் டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டியூரிங் நைட் டைம் இன் தி மவுண்டன் வேலி ரீஜியன் cold air sinks downwards and deposit on the valley region. அப்ப இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வார்ம் ஏரை இது மேல தள்ளி விட்டுட்டு இந்த கோல்ட் ஏர் வந்து கீழே டெபாசிட் ஆயிருக்குமா? இப்ப நைட் டைம் அப்போ அந்த வேலி ரீஜன்ல நீங்க டெம்பரேச்சரை மெஷர் பண்ணீங்கன்னா பாட்டம் மோஸ்ட் வேலியில 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஏன்னா இதுதான் கோல்டஸ்ட் ஏர். அதுக்கு மேலே ஏற்கனவே இருந்த வார்ம் ஏர் இப்போ மேலே தள்ளி விட்டுருக்க போகும்போது இது 8 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இது 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ அப்போது டியூரிங் நைட் டைம், எஸ்பெஷலி டியூரிங் தி வின்டர் டைம், வின்டர் அப்போது அதில் நைட் டைம் அப்போது மவுண்டெயினோட வேலி ரீஜனில் பார்த்தீங்கன்னா வேலியோடைய பாட்டம் மோஸ்ட் ரீஜனில் டெம்பரேச்சர் குறைவாகவும் மேலே ஹைட்டு கூட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஹைட்டு across in the valley region of mountains over the night time of winter. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? டெம்பரேச்சர் இன்வர்ஷன் தானே. அப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் என்ற கான்செப்ட் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் விச் இஸ் எகெயின்ஸ்ட் தி நார்மல் லேப்ஸ் ரேட் வித் இன் தி ட்ரோபோஸ்பெரிக் ரீஜியன். அப்போ இந்த மவுண்டைன் வேலி ரீஜன்ஸில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். போலார் ரீஜன்ஸில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கோல்டர் வின்டர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஃபாகி கண்டிஷன்ஸ் இருக்க போகும்போது we can experience temperature inversion. அப்போ இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இதை ஒரு முறை யூபிஎஸ்சியில் மெயின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா என்ன, அதை பற்றின எந்தெந்த ரீஜன்ஸில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அப்போ இதுதான் இந்த முக்கியமான கான்செப்ட். ஸோ ஹீட் பட்ஜெட் மூலிமா இன்கமிங் ரேடியேஷன் எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ ரேடியேட் ஆகுது, அது அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ் அந்த டெம்பரேச்சர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, லேட்டிடியூடினல் வைஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் லேண்டோடைய வேரியேஷனை பொறுத்து அந்த ஐசோதம்ஸோட ஷிஃப்ட்டு ஜனவரி மந்த் அப்பவும் நம்மளுடைய ஜூலை மந்த் அப்பவும் அந்த ஷிஃப்ட் எப்படி வேரி ஆகுது, தென் வித்தின் தி மவுண்டைன் வேலி ரீஜன்ஸ்குள்ளார இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ன்ற கான்செப்ட் எப்படி நடக்குதுன்றதெல்லாம் இந்த செஷனில் பார்த்துருந்தோம். ஸோ இதோட இந்த செஷன் முடிவுக்கு வருது. தேங்க்யூ.